Hello friends, welcome to DS Designers. இந்த வீடியோவில் மிஷின் எம்ப்ராய்டரி டுட்டோரியல் 11 பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சாட்டின் வேரியேஷனுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சோம். இன்றைக்கி வந்து பேசிக் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டிச்சு போடலாம். இப்போ நீ லிஃப்டர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் போடுறதுங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இப்படி தான் இந்த காலில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது மூவ் ஆகும். இதுதான் நமக்கு ஸ்டிச்சஸ் வேரி ஆகுறது. இப்போ நான் போடும்போது பாருங்கள், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங்கில் தான் இருக்குது. நான் நீ லிஃப்டர் ப்ரெஸ் பண்ணலை, ரன்னிங்கில் வரும். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக கொடுத்து இதை பெருசு பண்ணி இப்படி ஷார்ப்பாக கொண்டு வர்றது. நம்ம போடும்போது அந்த நம்பர்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே ஸ்டிச்சஸ் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அங்கே பார்த்துட்டு இருந்தோம்னா இங்கே நமக்கு போயிடும். அதனால் அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சும்மா நீங்கள் காலை வச்சு நீங்கள் நகர்த்துனீங்கன்னா போதும். எந்த அளவுக்கு வேணும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஸ்டிச்சு கிளியராக பாருங்கள். கம்மியாக ஆரம்பிக்கிறோம். இந்த எட்ஜுக்கு வந்து டிப்பு கரெக்டாக கொண்டு வந்து அப்படியே கம்மி பண்ணி இந்த ஷேப் கொண்டு வரோம். இந்த மாதிரி பெருசு சின்னது இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக இதுக்கு ஒரு ரன்னிங் அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். இப்படி அவ்வளோதான். இப்போ இந்த டிசைன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இதுவும் அதே போல் தான், பெட்டல்ஸ் போடுற மாதிரி. ஆனால் அது நம்ம கீழே வந்து எட்ஜு வந்து ஷார்ப்பாக முடிப்போம். இது அந்த மாதிரி இல்லாமல் ரவுண்டாக பண்ணுறது பாருங்கள். ரவுண்டாக கொண்டு வந்து இங்கே ரன்னிங் கொண்டு வாங்க. இங்கேயோட ரவுண்டு முடிச்சுட்டு கீழே ரன்னிங் வரணும். இது வந்து மோஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ சில பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். இது எப்படி போடலாங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பெட்டல்ஸ் போடுறதுக்கு நான் வெறும் ப்ளஸ் சிம்பிள் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே பெட்டல்ஸ் வர்றது. இப்போ போடலாம். இதுக்கு ஸ்க்ரூவெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணல, நீ லிஃப்டர் வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறோம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரன்னிங்கில் மேலே போங்க. எட்ஜு ஷார்ப்பாக வரணும். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் திருப்பிக்கோங்க ஃப்ரேமை. நாலு பெட்டலும் எட்ஜு ஷார்ப்பாக வந்து இங்கே சென்டரில் நிற்கணும். இந்த பெட்டல் முடிச்சிட்டோம்.
இப்போ அதிலே இது வந்து 6 பெட்டல்ஸ் இருக்கிறது. ரன்னிங்கில் கொண்டு வராதீங்க, ஏன்னா இது நம்ம ஃபைல் பண்ண போகிறோம். அதனால் இங்கே இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே போல் சென்டர்லேருந்து ஆரம்பித்து ரன்னிங்கில் போட்டு பெட்டல் போட ஆரம்பிங்க. பெட்டல்ஸ் அண்ட் லீவ்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது போடுங்க. ஏன்னா ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இதை தான் வைக்க போகிறோம். அவ்வளோதான், 6 பெட்டல்ஸ் முடிச்சாச்சு. இந்த டிசைன் பாருங்கள், நடுவில் பெட்டலு, அதை சுற்றி ஒரு ஷேப்பு. இந்த சுற்றி வர ஷேப்புக்கு ஃப்ரேம் இப்படியே வைங்க, திருப்பாதீங்க. ஃப்ரேமை நகர்த்தி மட்டும் கொடுங்க. அதாவது கொஞ்சம் நீ லிஃப்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக வச்சுக்கிட்டு அதே லெவல் மெயின்டைன் பண்ணணும், மாற்றக்கூடாது. அதே லெவல் மெயின்டைன் பண்ணி அப்படியே இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி கொண்டு வாங்க. அப்படியே இந்த சைடுக்கும் வாங்க. எல்லாமே இந்த சென்டருக்கு வந்து முடிக்கணும். அவ்வளோதான், இது ஒரு ஷேப்பு. இப்போ இந்த ஷேப்புக்கு சென்டரில் ஒன்றும் பண்ண வேண்டாம், கீழேருந்தே ரன்னிங்கில் வாங்க. வந்து இது சின்ன ரவுண்டு முடித்து மறுபடியும் ரன்னிங்கில் வாங்க. அதே மாதிரி அடுத்ததுக்கு போங்க. இப்படி எல்லா பக்கமும் முடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு ரவுண்டு போடுறதுனாலும் போடலாம், இல்லாட்டி இப்படியே விட்டுறலாம். நான் ரவுண்ட் போட்டு காட்டுறேன். அவ்வளோதான், இந்த ஷேப் முடிஞ்சுது. இப்போ இந்த ஷேப்புக்கும் அதே மாதிரி தான், சென்டரில் எதுவும் பண்ண வேண்டாம். எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே ஸ்டிச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லா நெருக்கமாக போடுங்க. அப்படியே அடுத்ததுக்கு வாங்க. ஃப்ரேமை திருப்பெல்லாம் வேண்டாம், நகுத்தி மட்டும் கொடுங்க. அது எந்த இடத்துல பட்டையாக வருது, எந்த இடத்துல ஒல்லியாக வருதுன்னு அது அதுலேயே அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும்.
நான் ஒன்றும் பண்ணல, நீ லிஃப்டரை அப்படியே ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறேன், அவ்வளோதான். நீ லிஃப்டரை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், ஃப்ரேம் மட்டும்தான் நான் நிறுத்துறேன். இங்கே வந்து நிறுத்திட்டு ரன்னிங்கில் இப்படி ஒரு 2 லைன் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும் ஒரு 2 லைன் கொடுங்க. அப்புறம் சென்டரை ஃபில் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த பெட்டல். இப்போ இந்த ஷேப்புக்கும் அதே மாதிரி தான், ஃப்ரேம் எப்படி ஒரே இதில் வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சுட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஒரே லெவல் தான் மெயின்டைன் பண்ணுறேன். நல்லா நெருக்கமாக போடுங்க. அவ்வளோதான், இது ஒரு ஷேப்பு. இதில் வந்து லீஃபு, இதில் பெட்டலு. அதே தான், ரன்னிங்கில் வாங்க. மேலே வரைக்குமே ரன்னிங் போயிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்மியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே பெருசு பண்ணி அப்படியே கம்மி பண்ணுங்கள். 2 எட்ஜும் ஷார்ப்பாக இருக்கணும். லீஃப் பொறுத்தளவுக்கு அதுதான். இப்போ இந்த லீஃப்க்கு இப்படி திருப்பி இந்த எட்ஜு கரெக்டாக வரணும். அப்புறம் ரன்னிங்கில் பின்னாடி வந்து இந்த லீஃப் போடுங்க. இனி பெட்டல் பார்க்கலாம். இப்படி கண்டினியூஸாக எல்லாமே போட்டு பாருங்கள். இனி இந்த ஒரு ஃப்ளவர் பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் சாட்டின் வேரியேஷனுக்கு இந்த ஃப்ளவர் தான் போட்டிருப்பேன், ஆனால் டபுள் கலர் கொடுத்துருந்தேன் நடுவில் பிரித்து. இப்போது சிங்கிள் கலர்லேயே பார்க்கலாம். அதே போல் இப்படி இருந்து ஆரம்பிங்க. கம்மியிலேருந்து ஆரம்பித்து இங்கே சென்டரை வரும்போது ஜாஸ்தி பண்ணி இந்த எட்ஜு வந்து இப்படி கரெக்டாக கொண்டு வந்து முடியுங்க. சாட்டின் வேரியேஷனில் இங்கே ஒரு கலர் கொடுத்துருந்தேன், அதே போல் தான். இப்போ இந்த சைடு வர்றதுக்கு ஃப்ரேம் இப்படி திருப்பி அப்படியே இதை கம்ப்ளீட் பண்ணி சென்டர் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். சிங்கிள் கலர் இப்படி தான் வரும்.
இறுக்கமாக போடுங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ சென்டர் ஃபில் பண்ணலாம். நான் எல்லாமே சிங்கிள் கலர்லேயே கொடுக்குறேன். இதெல்லாம் கட் பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கிறோம். இந்த டிசைனெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.